வணக்கம். இன்னைக்கு பணம் கொட்டும் தேனீ வளர்ப்பு பகுதி 8 பார்க்க போறோம். இதுல தேனீக்களின் மேய்ச்சல் பகுதி, அதாவது பீ பாஸ்டுரேஜ். வேலைக்கார தேனீ தாவரங்களிலிருந்து மது, மகரந்தம், புரோபேலிஸ், தண்ணீர், தேன், தேன்துளி போன்றவற்றை சேகரிக்க வெளியே செல்கிறது. இந்த தேனீக்கள் 1 கிலோமீட்டர் வரை சென்று இந்த பொருள்களை எடுத்து வருகிறது. இவைகள் மேய்ச்சலுக்கு செல்வது ஆகாய வெப்பநிலை, மண்ணின் வெப்பநிலை, காற்றின் வெப்பநிலை, ஈரப்பதம், வெளிச்சம் மற்றும் பூக்களின் இனிப்பு நிலை போன்றவற்றிற்கு ஏற்ப மாறுபடுகிறது. பொதுவாக வெப்பநிலை 20 முதல் 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் ஈரப்பதத்தன்மை 26 முதல் 80% இருக்கும் காலம் மேய்ச்சலுக்கு சிறந்தது. மேய்ச்சலுக்கு செல்வது அதிகாலையிலேயே தொடங்கி மாலையில் முடிவடைகிறது. தண்ணீர் தேனீக்களுக்கு மிகவும் தேவையானதால் தண்ணீர் எடுப்பதற்கும் மற்றும் பூக்களில் உள்ள மது போன்ற திரவத்தை உறிஞ்சுவதற்கும் அடிக்கடி வெளியே செல்கிறது. பூசணி பூவில் மேய்ச்சல் செல்லும் வேலைக்கார தேனீ 38 வினாடிகளில் பணியை முடிக்கிறது. வெள்ளரிக்காய் பூவில் மேய்ச்சலுக்காக 6.6 வினாடிகள் செலவழிக்கிறது. பொதுவாக மகரந்த தூள் மற்றும் பூக்களின் மதுவினை சேகரிக்க அதிக நேரம் செலவழிக்கிறது. இந்திய தேனீ ஒவ்வொரு முறையும் 2 முதல் 190 மில்லிகிராம் மகரந்த துகள்களை தனது உடலில் எடுத்துக்கொண்டு வருகிறது. தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் முதல் மே மாதம் வரை தேனீக்கள் அதிக அளவில் தேனை உற்பத்தி செய்கின்றன. தென்னிந்தியாவில் மாமரம், புளிய மரம், வாழை மரம், எலுமிச்சை, வாகை மரங்கள், வேப்ப மரம், ரப்பர் மரம் போன்ற மரங்களுக்கு தேனீ தேன் எடுக்க அடிக்கடி செல்கிறது. மகரந்த துகள்கள் எடுக்க தென்னை, பேரீச்சை, மாதுளம், கருவேல மரம் போன்ற மரங்களுக்கு செல்கிறது. 2 முதல் 5 தேனீ காலனிகளை கொண்ட பல ஏக்கர் இடங்களில் அயல் மகரந்த சேர்க்கையை தூண்டலாம். இந்த மேய்ச்சல் காலங்களை கீழே காண்போம். பூக்களிலிருந்து கிடைக்கும் மகரந்தமும் தேனும் தேனீக்களுக்கு பிரதான உணவு ஆகும். இவைகளை கொடுக்கும் செடிகள், கொடிகள், மரங்கள் முதலியவற்றிற்கு தேனீ மேய்ச்சல் கால் என்று பெயர். மகரந்தம் கொடுக்கும் தாவரங்கள், மகரந்தம் மற்றும் தேன் கொடுக்கும் தாவரங்கள் என தேனீயின் மேய்ச்சல் காலை வகைப்படுத்தலாம். எந்தெந்த மாதங்களில் என்னென்ன செடிகள் மகரந்தம் கொடுக்கும் என்று பார்ப்போம். ஜனவரி மாதம் பீனாரி மரம், மக்காச்சோளம், கம்பு, சோளம், பூசணி, பூசணி வகை, சூரியகாந்தி, காசி தும்பை, தென்னை. பிப்ரவரி மக்காச்சோளம், கம்பு, ஐலமரம், தென்னை. மார்ச் மாதம் மக்காச்சோளம், பனைமரம், தென்னை, சந்தனம். ஏப்ரல் மக்காச்சோளம், தென்னை, சந்தனம். மே மாதம் சோளம், தென்னை. ஜூன் மாதம் சோளம், கருவேப்பிலை, சப்பாத்தி கள்ளி, கம்பு, கொய்யா மரம், தென்னை. ஜூலை மாதம் மக்காச்சோளம், சப்பாத்தி கள்ளி, கருவேல மரம், தென்னை. செப்டம்பர் மாதம் மக்காச்சோளம், ஆமணக்கு, கருவேல மரம், எள், கம்பு, தென்னை. அக்டோபர் மாதம் ஆமணக்கு, சோளம், கம்பு. நவம்பர் மாதம் சோளம், ஜீனியா, சூரியகாந்தி, எள். டிசம்பர் மாதம் கம்பு, மக்காச்சோளம். மாதங்கள் வாரியாக மது கொடுக்கும் செடிகளை பார்ப்போம். ஜனவரி மாதம் கம்போடியா பருத்தி, பூசணி வகை செடிகள், சூரியகாந்தி. பிப்ரவரி மாதம் முருங்கை, கம்போடியா பருத்தி, பூசணி வகை, எலுமிச்சை, கருநொச்சி. மார்ச் மாதம் கம்போடியா பருத்தி, விளாமரம், வேப்பமரம், புங்கை. ஏப்ரல் மாதம் வாகை மரம், கருவேப்பிலை மரம். மே மாதம் புளிய மரம். ஜூன் மாதம் புளிய மரம், ஆண்டிகோணன், முருங்கை மரம். ஜூலை மாதம் புளிய மரம், எள், முருங்கை, நாவல். செப்டம்பர் மாதம் ஆண்டிகோணன் கொடி, பூசணி வகை, சூரியகாந்தி. அக்டோபர் எள், சூரியகாந்தி, காசி தும்பை, குன்னிமுத்து. நவம்பர் மாதம் கம்போடியா பருத்தி, சூரியகாந்தி, எள், வாழை, பாகற்காய். டிசம்பர் மாதம் சூரியகாந்தி, எள். இதோடு இந்த வீடியோவின் பகுதி முடிவுற்றது. இந்த வீடியோ மிக சிறியதாக இருந்தாலும் அதிக தகவலுடையதாக இருந்தது. உங்கள் ஆதரவு எனக்கு மிகவும் தேவை. அதனால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி முழு வீடியோவையும் தொடர்ந்து பார்த்து நண்பர்களுக்கும் பகிரவும். அடுத்த பகுதியில் தேனீ வளர்ப்பு, பண்ணை அமைத்தல் பற்றி பார்ப்போம். நன்றி.